சார் இப்போ அந்த சோசியல் மீடியாவில் விஜய் சாரை பற்றி செய்தி போயிட்டு இருக்கு, அதை எப்படி சொல்லுங்க சார்? அந்த நிகழ்வு வந்தபோது அந்த மாதிரிலாம் மன்னிக்கும், அந்த மாதிரிலாம் திட்டமிட்டெல்லாம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் கூட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு ஹைவே, போகிற வர மக்கள் எல்லாமே கலந்துக்கிற இடம். அதில் யாராவது விஷமிகள் யாராவது செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் உண்மையான வெறுப்பு மேலையில் அதெல்லாம் நம்ம கணக்கிடக்கூடாது. அதெல்லாம் விஜய் மிக மிக பேரன்பு மிக்கவர் கேப்டன் மேலே. கேப்டன் கூட நடித்து அவரை வளர்த்து விட்டவர் கேப்டன். வேறு ஏதாவது சொல்லுங்க. பாராட்டணும், இதெல்லாம் பண்ணுறாங்க, பாராட்டணுங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா மசாஜ் சென்டரில் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்தா. விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய இறுதி சடங்குக்கு பாதி நடிகர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க, நிறைய முன்னணி நடிகர்கள் கலந்துக்கவே இல்லை. எப்படி பார்க்குறேன்? திடீர்னு ஒரு இறப்பு சொல்லிக்கிட்டு வர்றதில்லை. அவங்கவுங்க வெளியூரில் வெளிநாட்டில் அங்கங்கே இருந்திருக்கலாம். ஆனால் நடிகர் சங்க சார்பாக வந்தாங்க, நாசர் சார்லாம் வந்தாங்க. ஒரு ஊர்வலமாக போய் இப்போ பண்ணுற நிகழ்ச்சி இருந்தது. அதில் நானும் அங்கேருந்து அதை கேள்விப்பட்டு ஊர்வலமாக போகிறதுக்காக பிரயத்தனம் பண்ணோம். விஜய் ஹோட்டலில் இருந்து அந்த நூறடி ரோட்டில் போனால் அங்கே கூட்டம் தாங்க முடியல. எல்லாம் இந்த அபிராமியெல்லாம் நசுக்கப்பட்டு அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். அபிராமி, கோவை சரளா, இந்த கூட வந்த என்ன நடிகைகள், இவர் விஜய் சேதுபதி எல்லாம் அப்படியே நசுக்கி அப்படியே சட்னி ஆக்கிட்டாங்க. என் பட்டன்லாம் என்னோடய சட்டையில் எல்லாம் உடஞ்சிருச்சு, செருப்பெல்லாம் எல்லாம் பெஞ்சு போச்சு. அந்தளவு கட்டுக்கடங்காத கூட்டம். அதனால் காவல்துறையாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் வந்தாங்க, மலரஞ்செல்லாம் செலுத்தினாங்க. ஐயா எல்லாம் ஒன்றும் ஐயா அரசியல் ரீதியாக இப்போ அவர் எந்த கட்சியால் இறக்கப்பட்டாரோ களமிறக்கப்பட்டாரோ அவங்க இறுதிச் சடங்கு செய்யலையா, இது பண்ணலையா. இராணுவ மரியாதையோட முதல்வர் முதல்ல கலந்துக்கிட்டாங்க. கடைசியிலையும் சரியான முறையில் வெளியே அனுப்பி வச்சாங்க. இப்போ சரக்கு படத்தை பற்றி பேசுங்க ஐயா. என்ன மக்கள் நல்லா சொன்னாங்களா? எப்படி இருக்குது படம்? அதை முதல்ல போய் அப்படியே போட்டு விடுங்க. ஏக்குள்ளே ஒன்றும் இல்லையா? அப்போ அவர் முகத்தை காட்டுப்பா. ஏக்குள்ளே ஒன்றும் இல்லையே. அதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம். அந்த அளவுக்கு செக்ஸு கிளுகிழப்பை காட்சிகள் இல்லையா? நீ சொல்கிற தம்பி, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் வெளியிட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா இருக்கா இல்லையா அதை பாருங்கள். சரி சரி, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்த படமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், நடிச்சுக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கு, அவ்வளோதான். தெரியாதுப்பா, எனக்கு தெரியாதுங்க. ஆமாம், ஏன்னா அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்று. இப்போ கதாபாத்திரம் தேவைப்பட்டால் கூப்பிட போகிறாங்க. இதுக்கப்புறம் நடிப்பு ஒன்று தானே, உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வாங்க, முதல்ல எப்படி இப்போ லேட் ஆகிட போகுது, ஆடுறதுக்கு முன்னாடி போடுங்க. அதெல்லாம் இப்போ நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது கேளுங்க. ஏன்னா கொஞ்சம் ஜாலியாக அந்த தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணலான்னு வந்தேன். அதையும் போடுவீங்க, பொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு படுத்து கிடக்குறான்னு போடுவீங்க. மன்னிக்கவும், நோ கமெண்ட்ஸ். மன்னிக்கும். அவர் எனக்காக என்னை வச்சு முழு கதாநாயகனை எடுத்தால் நான் நடிக்க தயார். இது கூப்பிட்டு ஒரு 2 கோடி 3 கோடி கிடைக்கும், அதுக்கே ஆப்பு வைக்கிற நடிகப்புன்னு பொறப்பு எடுத்துட்டா ஏதாவது நடிச்சு தான் பார்க்கணும். குடும்பத்தை நீயே காப்பாற்றுவ? நீ வேற போப்பா, பொழப்பு ஓட்ட விட மாட்டேங்கிறாங்களே. பீச்சில் யாருக்கு? ஏப்பா வேறு ஏதாவது பேசியிருந்தா பேசுப்பா. அதை புதைச்ச பண்ணி அங்கே கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு, இப்போ பேசிகிட்டு இருக்கு. ஏப்பா நீ இப்படி தான் நோண்டி என்னை மாட்டி விட்ட. ஆமாம், அன்றைக்கி எந்த அஜானுபாவான்னு கேள்வி கேட்டது. வைரமுத்து சார் கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு. தினத்தந்தி தானே, யார் பேர் அவர்? பயங்கரமான ஆள். வாய் என்ன மாட்டி விட்டு போட்டு நீ டெய்லி 3 சான்னு சுற்றிட்டு இருக்கிற. வாங்க போதும் ஐயா ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்குறது. அடுத்து என்ன வீல் சேரில் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம்.